ஒரு அம்மாவாக இருந்தால் பார்வதியோட அம்மா மாதிரி இருக்கணும்டா. அந்த மாதிரி தான் வந்து இப்போது பார்வதியோட அம்மா வந்து ஒரு மாசான ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க. இப்போ பார்வதியோட அம்மா இடத்துல வேறு யாராவது இருந்திருந்தால் கண்டிப்பாக வந்து உடஞ்சி போயிருப்பாங்க. ரொம்பவே வந்து மனசு கஷ்டப்பட்டு இருக்கும். ஆனால் இப்போது பார்வோட அம்மா வந்து ஒரு மாசான விஷயம் பண்ணியிருக்காங்க. என்னன்னு தெரியுமா? அவங்க வந்து சோஷியல் மீடியாவில் ஒரு ஸ்டேட்டஸ் வச்சுருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாமே வந்து பாருக்கு சப்போர்ட் பண்ணுறதும், அதே மாதிரி இந்த விஜய் சேதுபதியே இல்லைனா பிக் பாஸை வந்து காரி துப்புற மாதிரி தான் வந்து ஒரு ஸ்டேட்டஸ் வச்சுருக்காங்க. போடு, ஏன்னா இந்த வயசுலேயும் வந்து அவங்கள வந்து எவ்வளோ தெளிவாக இருக்காங்க பாருங்களேன். ஏன்னா பொண்ணுக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை ஆயிருக்கு. யூஸ்வலாக வந்து இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை நடந்ததுன்னா பொண்ணுங்க தான் வந்து குறை சொல்லுவாங்க. நீ அப்படி பண்ணதுனால தான் இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு பொண்ணை குறை சொல்லுவாங்க. ஆனால் இந்த மாதிரி ஒரு என்கரேஜ் பண்ணுற ஒரு அம்மா வந்து வேறு எங்கே பார்க்க முடியும்? சரி, இப்போ இவங்க வச்ச ஸ்டேட்டஸ் பார்க்கும்போது நம்மளுக்கே கஷ்டமாக இருக்குது. சே, அவங்க அம்மா எவ்வளோ பெயின்ஃபுல்லான சுச்சுவேஷனில் இருப்பாங்க. ஃபஸ்ட்டு ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா, பாரு வந்து அந்த கண்ணழகி கேரக்டர் இருப்பாங்கல்ல, ராணி டாஸ்கில் வந்து, அம்மா எனக்கு இதெல்லாம் வந்து சகஜமாகிடுச்சு, பிரச்சனை இல்லை, நீங்கள் ஒன்றும் வருத்தப்படாதீங்கன்னு சொல்லிட்டு பாருவோட அம்மாவுக்கு வந்து அவங்க ஒரு மெசேஜ் கேமரா பார்த்துட்டு அம்மாவுக்காக சொல்லியிருப்பாங்க. அந்த ஒரு ஸ்டோரி தான் வச்சுருக்காங்க. இதில் வந்து இது ஓவர் ஆக்டிங் இல்லை, செல்ஃப் கண்ட்ரோல் ப்ளஸ் மெச்சூரிட்டின்னு சொல்லிட்டு பாரு வந்து சூப்பராக பாசிட்டிவாக வந்து வச்சுருக்காங்க. ஆண்டி நீங்கள் வேறு லெவல், அந்த மாதிரி இருந்தது எனக்கு இது பார்க்குறதுக்கு. சரி, அடுத்த ரெண்டாவது ஸ்டேட்டஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பாரோட ஏவி யாரோ ரெடி பண்ணியிருக்காங்க போல். நாட் யுவர் ஆவரேஜ் ஏவி, பாரு ஏவி பார்ட் 2ன்னு சொல்லிட்டு. ஸோ பார்ட் 1 பார்ட் 2ன்னு சொல்லிட்டு நிறைய ஏவிஸ்லாம் வந்து இப்போ ஃபேன்ஸ் வந்து ரெடி பண்ணி சோஷியல் மீடியாவில் ட்ரெண்ட் ஆகிட்டே இருக்காங்க. ஸோ ரெண்டாவது ஏவியை பற்றி வந்து சொல்கிறாங்க. சரி, அடுத்த ஸ்டேட்டஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பாருவோட ஏவி பார்ட் 1 23 கண்டஸ்டன்ட் ப்ளஸ் 1 ஹோஸ்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு இமேஜ் ஒன்று வச்சுருப்பாங்க. லாஸ்ட் பிக்சர் என்னன்னா, ஒன்லி லைவ் வியூவர்ஸ் வில் அண்டர்ஸ்டாண்ட் ஆஃப்டர் வாட்சிங் 90 days பிக் பாஸ் லைவ் பாருன்னு சொல்லிட்டு அவங்களோட அம்மா வந்து ஸ்டேட்டஸ் வச்சுருக்காங்க. ஸோ ஏன்னா இது வந்து வேரியர் பிக்சர், எல்லாருமே வந்து அம்பை ஏறாங்க, எல்லா அம்பும் வந்து அவங்க மேலே தான் வந்து விழுது. ஸோ இதுதான் வந்து சுச்சுவேஷன் இல்லையா? நம்ம 90 days பார்த்த வரைக்கும் இப்படி தான் அந்த பிக் பாஸில் நடந்தது. எல்லாமே வந்து பாரு தலையில் கட்டி வைப்பாங்க. ஸோ எல்லாருக்குமே வந்து எகெயின்ஸ்டாக பாரு வந்து ஒருத்தர் வந்து நின்று விளையாடிட்டு இருக்காங்க. ஸோ லைவ் பார்த்தவங்களுக்கு தெரியும். இந்த 1 hour எபிசோடில் பிக் பாஸோட ஸ்கிரிப்ட் தான். அந்த ஸ்கிரிப்டில் வந்து யார் வந்து வில்லன் ஆக்கணும், யார் வந்து வில்லி ஆக்கணும், ஹீரோ ஆக்கணும்னு சொல்லிட்டு பக்காவாக வந்து பிளான் பண்ணி போட்டிருப்பாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து இந்த 1 hour எபிசோட் நம்பாதீங்க. யார் எப்படி விளையாடுறாங்கன்னு சொல்லிட்டு பிக் பாஸ் சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும் அவசியம் இல்லை. இப்போ அதுக்கு தானே அந்த ஹாட் ஸ்டாரில் 24 hours இருக்குது. நம்ம பார்த்தாலே தெரியும் இது யார் வந்து எப்படி விளையாடுறாங்க. அது வந்து எபிசோடில் அது அப்படியே வந்து உல்ட்டாவாகுதுன்னு சொல்லிட்டு இதுதான் வந்து பாரோட அம்மா வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. செம்ம இல்லை, இந்த ஏஜ்லேயும் வந்து அவங்க எவ்வளோ ஸ்ட்ராங்காக வந்து யோசிக்கிறாங்க பாருங்களேன். ஏன்னா ஒரு பொண்ணை சப்போர்ட் பண்ணுறதுக்கு அவங்க அம்மாவால் தான் வந்து முடியும். அம்மாவே வந்து சப்போர்ட் பண்ணுறாங்கன்னா அதுக்கப்புறம் வேறு யாரோட சப்போர்ட்டு தேவையில்லை. உலகம் என்ன வேணாலும் சொல்லணும், ஆனால் கடைசியில் நம்ம வீட்டில் இருக்கிறவங்க நம்மளை புரிஞ்சுக்கிட்டா அதை விட வெற்றி வேறு எதுவுமே கிடையாது. பாருக்கு வந்து அந்த ஒரு வெற்றி கிடச்சிருக்கு. ஸோ கண்டிப்பாக வந்து அவங்க ரொம்ப லக்கியான பர்சன். ஏன்னா இந்த மாதிரி ஒரு பேரண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா? ஸோ இந்த அளவுக்கு வந்து நடந்து முடிஞ்சிட்டும் அவங்கள வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க, பாதுகாப்பாக வச்சுருக்காங்க. ஸோ ஸ்ட்ராங்கான உமன் தான் கண்டிப்பாக. இப்போ தான் தெரியுது பாருக்கு எங்கேருந்து இந்த ஒரு கான்ஃபிடென்ட் போல்டெல்லாம் கிடச்சிது. எல்லாமே வந்து அவங்களோட அம்மா கிட்ட இருந்து வந்த அந்த ஒரு கான்ஃபிடென்ட் தான் வந்து பாருவை இந்த அளவுக்கு நடந்தும் இப்போ எழுந்து நிற்க வைக்கிது. எல்லாருமே சொல்கிறாங்க பாரு தான் வந்து தப்பு, அவள் பண்ணது தப்புன்னு சொல்லிட்டு. ஆனால் அவங்க பேரண்ட்ஸ் நம்புகிறாங்களே, அதுதான் வந்து அவளுக்கு கிடைச்ச மிகப்பெரிய வெற்றி நான் சொல்லுவேன் மக்கள்.